படம் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பர் படம், சூப்பர், எல்லாமே நல்லா இருக்கு. படம் எப்படி? சூப்பர் செம ஆக்டிங். படம் சூப்பர். பிரசாந்தோட கேரக்டர் எப்படின்னா டிஃபரெண்டா பண்ணிருக்காங்களா? டிஃப்ரெண்ட்னா ஆமாம், பார்வை இல்லாத மாதிரி கொஞ்சம் ஆக்டிங்கு வந்து செம சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது உண்மையிலேயே பார்வை இல்லாதவர் எப்படி இருக்கிறாரோ அந்த ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆமாம், ஆக்சுவலாக இது ரீஎன்ட்ரியிலே வந்து ஒரு மாசாக பண்ணியிருக்காரு. நல்ல ஆக்டிங்கு, ரெகுலர் மசாலா படம் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை, சூப்பராக இருக்குங்க. பார்க்கலாம் கண்டிப்பாக. ஆமாம், ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். என்ன சீன் உங்களுக்கு ரொம்ப செலக்ட் பண்ணுச்சு இந்த படத்துல? அவர் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் அவரை யார் நம்பணும், அவங்கள நம்பணும், அவங்க நம்ம கெட்டது நினைக்கிறாங்க, திரும்பி நம்ம அவர் அந்த நம்பி ஏமாத்து. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது, செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்துட்டு ஓகே சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃப் எவ்வளோ மார்க் தருவீங்க இந்த படத்தில்? 100 சூப்பர், நல்லா பிடிச்சிருக்கு. எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா இருந்தது. ஓகே பயங்கர அவர் படத்துல பார்த்ததுல தான் ஃபர்ஸ்ட் படம், நெக்ஸ்ட் கோட் போயிருக்காங்க. இந்த டேஸ்ட் ஓகே ஏ தம்பி ஃபேமிலியோட கண்டிப்பாக 9, 10க்கு. அந்த கண் வச்சிருக்கலாம், அந்த கண் கதைக்கு பொருத்தமான தலைப்பு. பிரசாந்த் நடித்த படத்திலே ரொம்ப இன்வால்வ் ஆகி ஆடியன்ஸ் பார்த்த ஒரே படம் தான். மற்றெல்லாம் கமர்ஷியல் டான்ஸ் அதெல்லாம் நான் யோசிக்கல. ரீஎன்ட்ரி பிரசாந்துக்கு ரீஎன்ட்ரி அழகா என்ன ஒரு வெயிட் போட்டிருக்காரு, ஒரு 5 கிலோ குறைச்சா நல்லா இருக்கும். அது சொல்லவே வேண்டியது. அவரு வந்து எம்ஆர் ராதா மாதிரி, அதாவது நல்லவனாவும் நடிப்பாரு, கெட்டவன் நடிப்பாரு, எது நடிச்சாலும் ஆக்டா இருக்கும். எங்கள் பழைய நண்பர் பேசிக்கா அப்பிவாசோட அசிஸ்டன்ட் உதவி இருந்து பார்த்துருக்கேன், ஹீரோவாக இருந்து பார்த்துருக்கேன். நல்ல வளர்ச்சி. நானும்